ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா காந்தி, ஷோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா மைசூர் வந்தாச்சு. இது நம்மளோட டே 2. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் நம்ம சுத்தி பார்க்கவே போறோம். நேற்றுக்கு ஃபுல்லா நம்ம ஊர்ல இருந்து வந்தது தூங்குறதுன்னு சரியா போச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம எங்க பார்க்க போறோம்? இப்போ பேலஸ், மைசூர் பேலஸ் தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். கர்நாடகாவில் போயிடும் மைசூர். துர்கா, இது கர்நாடகாவா மைசூரா? தெரியலையா? மைசூரா? கர்நாடகா இல்லையா? கர்நாடகாக்குள்ள மைசூர். அடலுக்கு 120 ரூபா, 10 வயசுக்கு மேல 12 வயசுக்கு 70 ரூபா, ஸ்டூடெண்ட்க்கு வந்து 50 ரூபா, ஃபாரினருக்கு 1000 ரூபா, ஃபாரினர் பசங்க 10 வயசுக்கு மேல 12 வயசுக்கு வந்து 500. அடேங்க அப்பா, சோபி பார்த்தியாங்க, எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுச்சு ஒரே செகண்டில். இப்போ நம்ம பேலஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ராஜா வந்து யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. இப்போ தூண் பார்த்தியாமா, அதான் இது நிற்குது பாரு, ஒவ்வொன்றும் பெருசு பெருசாக தான். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க டான்ஸ் ஆடுவாங்களோ? இடமெல்லாம் பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன், மேபி ராஜா வந்து இங்கே எல்லாருக்கும் சண்டை வாங்க வரும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வந்து அங்கே டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இங்கே வந்து சண்டை வாங்க வரும்னு நினைக்கிறேன். சண்டை போடுற இடம் தான். மேலே ஏதாம ஒரு படி விட்டுருக்காங்க, ராணியை பார்க்க போவார்னு நினைக்கிறேன். அந்த புறத்துக்கு அந்த பக்கமாக வச்சிருக்காங்க ஒரு படி. தெரியல, ஏதாவது ஒரு சீக்ரெட் வழி இருக்குங்க. இங்கே தான் ராஜா ராணி தலை செய்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சொல்ற ஆமாம் இருக்குல்ல இந்த இடம். சந்திரமுகி டான்ஸா நல்லா இருக்கு இல்லைங்க? ஓ பயங்கரம். கீழே பார்த்ததெல்லாம் சும்மா வாட்டுக்குதுங்க, இங்கதான் பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் என்ன இடம்னே தெரியல. மொத்தத்தில் இங்கிருந்து பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா இடமும் தெரியுது. ஏங்க இங்கே நின்று ராஜா பேசுவார் நினைக்கிறேன். பேசுகிற இடமா இருக்குமா? ஆனால் இப்போ படி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருதா. யானை அதாங்க அதான் இங்கே பார்த்தா ட்ரம்ஸ் மாதிரிலாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேலஸ் விட்டு வெளியே வந்துட்டோம். உள்ளே வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே பெருசாக இல்லை. உண்மையை சொல்ல போனால் அதுதான் நான் அப்படியே சொல்லிடுறேன். என்னன்னா இங்கே வந்து தசரா நடக்குமா, அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராஜாக்கள் யூஸ் பண்ண ஐட்டத்தில் வெளியே எடுத்து வச்சு ஷோ காமிக்கிற மாதிரி வெளியெல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவாங்க போல். இப்போ சீசன் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சும்மா பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அதனால் உள்ளே போயிட்டு நாங்கள் என்ன ஒரு 1 ஹவர் 2 மணி நேரத்தில் வெளியே வந்துருப்பாங்க. 2 மணி நேரத்தில் வெளியே வந்துட்டோம். 2 மணி நேரமும் கூட்டங்கிறனால தான் அவ்வளோ நேரம் ஆனிச்சு. இல்லைன்னா நம்ம டக்குனு ஒரு 10 நிமிஷம் ஒரே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருக்கலாம். மேபி நீங்கள் ஏதாவது மைசூர் வர பிளான் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தசரா டைமில் வந்தீங்கன்னா பேலஸில் என்னெல்லாம் ஐட்டம் வச்சுருக்காங்கிறத சுற்றி பார்க்கலாம். எங்களை மாதிரி வந்தீங்கன்னா பேலஸை மட்டும் பார்க்கலாம், பில்டிங்கை மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். ஆஃபையாக இருந்தோம், ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தாஜ்மஹால்லாம் கூட நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லைங்க. ஒண்ணுமே இல்லை, இருந்தாலும் நமக்கு அதுதான் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு. இங்கெல்லாம் எங்க அப்பாவே போறப்ப என்ன சொன்னாரு, கோல்டு அது இதுன்னு அவங்களாம் யூஸ் பண்ணது வால் எல்லாமே வச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க, இப்ப நான் அந்த டிவி தருட்ட கேட்டல அந்த என்ன சொன்னாரு, தசரா டைம்ல தான் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியில எடுத்து வைப்பாங்க, இப்ப வந்து உள்ள வச்சு லாக் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னாரு பாரு. எல்லா ரூம் லாக்குனால இந்த ராஜா இருந்த ரூமை காமிப்பாங்க, அவரோட சிம்மாசனம் இருக்கும். உண்மையா நான் நினைச்சதான் நினைச்சேன், சிம்மாசனம் இருக்கும், அவர் யூஸ் பண்ண திங்ஸ், அப்புறம் அவங்க ராணி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும்னு நினைச்சோம். ஆனா அந்த மாதிரி இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம எங்கயோ போனோம், எங்க ஒரு பேலஸ் பாத்துக்கலாமா? எங்க ஒரு பேலஸ், என்ன பேலஸ்? எங்கயோ கேரளா போனோமா? கேரளா பேலஸ்ல. சரி ஓகே, அந்த பேலஸ்ல எல்லாமே காமிச்சாங்க. மேல போனோம், கீழ வந்தோம், அங்க எல்லாமே இருந்துச்சு. இங்க அதை விட அதிகமா ஏறி போறது, அந்த நீச்சல் குளம் பின்னாடி, நீச்சல் குளம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மேல சைடுல எல்லாம் பூந்து எப்படி ஒளிஞ்செல்லாம் வருவாங்க. டெல்லிங்க, டெல்லி பேலஸ். நம்ம எப்பங்க கேரளா போனோம்? டெல்லி போனோம்ல
அப்போ மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தசரா டைம்ல நீங்க வந்து ஒரு நிமிஷம் மொத்தத்துல நீங்க தசரா டைம்ல மைசூர் பேலஸுக்கு பார்க்க வரதா இருந்தா வாங்க, அவ்வளவுதான். இல்ல மத்தபடி இங்க வந்து செம்ம கூட்டம். இப்ப நாங்க போறப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டமே இல்ல. அதுவே நாங்க கூட்டம் நினைச்சோம். இப்ப கியூ எங்க நாங்க கார் நிறுத்தின வரைக்கும் கியூ வந்துருச்சு. இவங்களாம் என்னைக்கு உள்ள போயிட்டு வெளியில வருவாங்கன்னு தெரியல. உள்ள போயிட்டு வெளியில வந்து பொக்கு நான் போறாங்க, எங்கடா ஒன்னதையும் காணும் அப்படின்ட்டு. என்ன வேணா சாம்பார் மேல ஊத்தி சாப்பிடுங்க. எல்லாமே பசு தண்ணி மாதிரி தான் இருக்கு. சோபி நம்ம ஊர் மாதிரி எந்த ஊர் வராதுன்னு மட்டும் தெரியுதேங்க. நல்லா இல்லைனா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கும். நம்ம ஊர்ல சிக்கன் குழம்பு சிக்கனை போட்டுட்டு தான் சிக்கன் இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? இவங்களாம் பரோட்டா கேட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. வெஜ் ஹோட்டல், காலையிலேருந்து வெஜிடேரியன் தான். ரித்திகா வாய் பாரு. ஆமாம், அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூவில் இந்த எல்லா விலங்கையும் இப்போ பார்க்க போகிறோமா. போலாமா ரித்திகா? வெள்ளை மயில் பாருங்க. என்னங்க அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்கு. கழுகு வருதா? பரவாயில்ல, அங்க கூட எல்லாம் படுத்துட்டு இருந்துச்சு. ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இது பாரு எல்லாருக்கும் ஷோட் வலிக்கிற மாதிரி நடந்துட்டு பாரு. நான் மட்டும் வெளிய மாட்டானா வச்சுக்கோங்க அப்படின்னு. என்னங்க நல்லா நடக்குதுல்ல? என்ன சோக்கே காமிச்சிட்டு இருக்குது. நல்ல கலர்ல. ஆனா அந்த பெங்களூர்ல பார்த்ததை விட இங்க வந்து பரவாயில்ல இல்லைங்க. எல்லாம் ஆக்டிவா ஓடுது ஆடுது. டென்ஷன் ஆயிட்டு இருக்குது. சோறு போடுங்க கறி போடுங்கன்னு கேட்டுட்டு கறி கேக்குதா? அது பயிர்ல லொடக்கு இருக்கு பாருங்க, ஒட்டி போயிருக்கு. ஆனா ஒரு சிங்கம் கூட நல்லா ஜிந்தாத்திக்கா அப்படியே முச்சுக்கணும் இல்லை. எல்லா வயிறு ஒட்டி போய் வயசான மாதிரி தான் தெரியுது. ஆனா என்ன வயசானாலும் கடிச்சிரும், அதை நான் ஒத்துக்கிறேன். குதிரை ஒழுக்கு முழுக்குன்றது வருமா? இதுல ஓல்டஸ்ட் அனிமல் என்ன தெரியுமா? ஜீப்ரா. ஏன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட். நான் கூட ஏதோ அறிவா சொல்ல போறாங்கன்னு நினைச்சேங்க. ஏதோ புதுசா சொல்ல போறான்னு நினைச்சா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். கீழே பார்த்தோம்ல, எனக்கு பாருங்க தந்தம் இருக்கு. பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் வயசாரு ஜூ நல்லா இருக்கு. ஆனா நடக்க முடியல. 5 கிலோமீட்டருக்கு மட்டும் இருக்கு. 3 கிலோமீட்டர் தாங்க. நீ 5 கிலோமீட்டருங்கிற. ஆமா, கால் வலி தாங்க முடியல. சோபிகாவோட கெத்தா எப்படி நடக்கும்? சோபி நீங்க எப்படி கெத்தா நடந்துச்சுன்னு சொல்லு. அகவதா கண்ணாடி போட்டு கால் வலிக்காங்க. கால் வலிக்கு கண்ணாடி போட்டு நடக்குது. செம்ம காலும் இழுக்குது. எனக்கு பாத்ரூம் இருக்குது. அப்புறம் ஏன் உடம்பு கழுவுறதுக்கு அகர்பத்தி சோப்பு மாதிரிலாம். மைசூர்ல வந்து மைசூர் சாண்டல் சோப்பு நல்லா இருக்குல்ல வாசம். நம்ம வேற அதுல துளுந்து தான் இருக்கும் அந்த கழுத்துக்கு. நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ இந்த டிஸ்கவரி சேனல்ல மிருகத்தெல்லாம் காமிப்பாங்க. நானும் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிள்ளைங்களுக்கு நேரில் கொண்டு வந்து காமிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த காலம் தான். சரி எவ்வளோ இதெல்லாம் அம்மா பார்த்தீங்கன்னா சாரி எடுக்க வந்திருக்காங்க. 1150 ரூபா.
சாமுண்டேஸ்வரி கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு நைட்டே 300 தான். எவ்வளோ 3 4 மேலே ஏற போகிறோம் பாம்பாக்குள்ள நம்ம பஞ்சா வேற ஒரு பஞ்சு இவங்களாம் நிறுத்திருக்காங்க. முதல் தடவை மைசூருக்கு வந்து நம்ம ஒரு ஃபைன் கட்டியிருக்கோம் கார் வாங்கினது. கிலோமீட்டர் சர்ச்சுட்டு இறக்கிருங்க. சர்ச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்ச்சு குதிரை சவாரி சர்ச்சு அதுக்கப்புறம் ஷாப்பிங். நம்ம ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்கு வரோம் தெரியுதா? அதுவும் மைசூரில் இருக்கிற ஃபிலோமினா சர்ச். ஆனால் செம்மையாக இருக்குல்ல இங்கே பார்க்குறதுக்கு. இது பில்டிங்கு இதெல்லாம் யார் கட்டுதா? அப்போ கட்டியிருப்பாங்களா பிரிட்டிஷில் அந்த மாதிரி யாராவது வெள்ளைக்காரங்க? அல்ல அவங்க தான் ஃபிலோமினா அவங்களோட சர்ச் தானே அது? என்ன கதைன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சா நமக்கு சப்ஸ்கிரைபர் யாராவது நல்லா இருக்குல்ல. இந்த சர்ச்சுக்கு வந்தது ஒரு ஃபாரின் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் நெக்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப் தான். ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து உங்க எல்லாருக்காக வேண்டிக்கிறேன், எங்க குடும்பத்துக்காக வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்கும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தா போதும். மற்றபடி வேற எதுவுமே வேணாம். 300 நல்லா இருக்கு. இன்னும் இந்த பேக் வச்சுட்டு எங்க ரித்திகா பண்ற அலப்பறை எங்களால் தாங்க முடியாது. பரவாயில்ல, நம்ம இது 300 200 ஷாப்புக்கே போகும். இதுமா இது 300 தான். நல்லா இருக்குல்ல? 2 பீஸ் கொடுங்க. सेम अलग अलग रहता है. ठीक आपको 2 ड्रेस लाऊंगी आज. இது எவ்வளவு வருது? அதான் एक को 500 रुपया वो देख के आराम से आगे लेके पूरा चीप एंड बेस्ट प्राइस का दुकान ಇದು ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಅದು बोल मत எதுக்கு பேக் இப்படி இல்ல வேற கலர் எடுக்கிறேன். எந்த கலர் போதும்? ரெண்டுமே பிங்க். இதுக்குள்ள காசு வச்சுப்பேன். இதுக்குள்ள நான் காசு வச்சு நீ வைக்கவே வேணாம்டா, அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. காட்டன்ல இருக்கு பாருங்க. கீழே போட சேமியாவா? நீ சாப்பிட்டு சாப்பிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். கிஷோர் பேர் என்னன்னு தெரியல. பேர் என்ன? என்ன போட்டிருக்கு? ಎರಡು ವೇರ್ ಮಾಡಿ ಬಹಳ ಗೋಲ್ಡ್ ಲೆಗಿನ್ಸ್ ಒಂದೇ ಗೋಲ್ಡ್ ಲೆಗಿನ್ಸ್ ತಗೊಳ್ಳಿ 2 ಆಗ್ಬೋದು. ಅದು ಓಕೆ. ಲಾಸ್ಟ್ ಲೆಗಿನ್ வச்சு பக்கெட்டா போட்டு 350 ஆமா நல்லா இருக்கா? ದೊಡ್ಡದು ಬೇಕಾ? ಸೈಜ್ ದೊಡ್ಡದು ಬೇಕಾ? ಕೊಡ್ತೀನಿ. கரெக்ட்டா இருக்குமா? ஓ ದೊಡ್ಡದು தரங்கறாரா சின்னது தரங்கறாரா? இது கரெக்ட்டா இருக்குமா சைஸ் எனக்கு? ಎಕ್ಸೆಲ್ ಇದು. இது எல்லாம் இது ஒன்றா? ஒயிட் நல்லா இருக்குல? சின்ன ஒயிட் வேற என்ன கலர் இருக்கு? ವೈಟ್ ಮತ್ತೆ இதுதான் இவரோட சூப்பரான கடை. சூப்பரான குட்டி கடை 2050 இவரோட கடை. 2000 ಸ್ವಲ್ಪ ನಮ್ಮ ಶಾಪ್ செக்லைன் நாளைக்கு அப்புறம் நல்லா இருக்கா? மேட்சிங் மேட்சிங் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஒரு கிளிப் வாங்கியாச்சு. ரித்திகாவோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஒரு கிளிப். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கிளிப் வாங்கியாச்சு. அப்படி இல்ல, இப்படி உள்ள நிக்கிற மாதிரி போடுங்கம்மா. நானே 2 செட் வாங்கிட்டேன். இதுக்கு மேல போடு. 2 செட் இல்ல, அங்க ஒரு 3 செட் 5 செட். என்ன காமிங்க? அதுக்கு எங்க அக்கா காசே கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன். ஏன் ஜிபே பண்ணிக்கலாமா? பிரியாணி இங்கே தான் வந்ததுலேருந்து தட்டிட்டு இருந்தாங்க. ஆமாம், வாசமும் நல்லா இருக்கு. 11 மணிக்கே தட்டினாங்க. ஏற்கனவே காரில் இடம் இல்லை, நாங்கள் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம்டா. நீங்கள் அப்படியே அப்படியே தூக்கி வைங்க, பார்த்துக்கலாம். அந்த பக்கம் என்ன கடை? அந்த பக்கம்
பிருந்தாவனம் கார்டன் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக தண்ணி, ஃப்ளவர் செடி. என்ன டேம்லேருந்து தண்ணி வரல, டேம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறுமையாக இருக்குது. நீங்கள் எந்த டேமாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு டேம்? காவிரி மேட்டூர் டேம் தண்ணி வரும். இங்கே இருந்தாங்க நம்ம தண்ணி தர மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் பாட்டில் தண்ணி கொடுத்தாரு, இருந்தாங்க தண்ணி குடிங்க, இருமுனேன் தண்ணி குடிங்க அப்படின்னாரு. நான் பார்த்துட்டு அவர் சிரிச்சுட்டு தண்ணி தரமாட்டேனீங்க இப்போ தரீங்க அப்படின்னா சிரிக்கிறாரு. ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. என்ன இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு நாள் வந்தால் தான் கால்வலி இல்லாமல் சுற்றி பார்க்க முடிய மாட்டேங்குது. கிளிப்பு பாருங்க தான், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கொண்டைக்கு மேட்சாக கிளிப்பு. இங்கே கண்ணாடி கூட சோஃபிக்கு மேட்சாக தான் இருக்குது. கிஷோர் தான் ஏன்டா நம்ம நடக்கிறோம் அது நடந்துட்டுருக்கான். நம்ம இங்கே நடக்கணும் வந்து அவங்க அம்மா அங்கே போகலாங்க இருக்குது. அங்கே போகலாம், அங்கே தான் செடி நிறையா இருக்குங்க. போகலாம். தண்ணி அடிக்க போகிறாங்க. அந்த சவுண்டு கேட்க கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. மூணு பீஸ் இருக்கும். பெருசா மைசூர்ல ரேட்டெல்லாம் ஒன்றுதான். மைசூர் வந்து மைசூர் பாக் வாங்கிடுச்சு. இரும்பல் அதிகம். அப்பா அந்த செருப்புலாம் பாப்பாங்கள செருப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சோபிக்கு எது போட்டாலும் அழகா இருக்கும். அது கொடுங்க. அதிகம் சரி. ஓகே. மீன் புதினா சட்னி மாதிரி தராங்க. ஏன் நீ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து. ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் போட்டாச்சு. அதான் எப்படி இருக்க? வாங்கிட்டியா? நல்லா இருக்கா? இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்குல்ல? வாங்கிட்டியா? பாத்ரூம் நல்லா க்ளீனாக இருக்குமா? எங்கள் ரூம் அங்கே வந்து பாரு. எங்கள் ரூம் வந்து பாரு. ட்ராலி அங்கே எடுத்து வந்துருங்க. இதுதான் எங்களோட ரூம். அந்த பக்கம் பால்கனி இருக்குது. ஆனால் டேடி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நைட்டில் எதுக்கு பால்கனி அப்படின்ட்டு. சூப்பர். ஏன் டேடி? பெருசாயிருச்சு. நான் அடுத்து எதுக்கு இத்தனை எல்லாம் நான் தான் போட போறேன். ஏது இது எது? வாங்கிட்டியா? நல்லா இருக்கா? இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்குல்ல? வாங்கிட்டியா? பாத்ரூம் நல்லா க்ளீனாக இருக்குமா? எங்கள் ரூம் அங்கே வந்து பாரு. எங்கள் ரூம் வந்து பாரு. ட்ராலி அங்கே எடுத்து வந்துருங்க. இதுதான் எங்களோட ரூம். அந்த பக்கம் பால்கனி இருக்குது. ஆனால் டேடி வேண்டாம்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் இன்னும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நிறைய கடை இருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வகைகள் நிறைய வச்சுருக்காங்க. விலை கம்மியோ ஜாஸ்தியோ எப்படி அங்கே போய் வாங்க தான் போகிறோம். இங்கேருந்து வாங்கிட்டு போனால் கர்நாடகாவிலேருந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். வாங்கலாம். இது என்ன ஊர்னா? குஞ்சூர். இது வந்து
கோழிப்பள்ளியா இல்லைங்க முதல்ல எனக்கு கொடுத்துட்டாரு. சாப்பிடுங்க பரவாயில்ல, அப்படியே வாயில் கடிச்சு சாப்பிடலாம். அவ்வளோதா ஆரஞ்சு அது வாயில் வைக்க கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது, சாப்பிட சரியா இருக்கு. 4 ஐட்டம் எடுத்துருக்கியா? இது வேணுமா? இது என்னது? அரிசி. அது சீரகம். அது ஜீரகம் இல்லை, அரிசி மூங்கில் அரிசி. இது ஜீரகம். இதெல்லாம் இது சின்ன சீரகம், அது பெரிய சீரகம் தானே. இது வேணுங்களா? மூங்கில் அரிசி இது நல்லா சாப்பாடு மாதிரி இருக்குமா? மிக்சியில் அடித்து தோசை போடலாம், மிக்சியில் அடித்து சாப்பாடு செய்யலாம். குருணம் பண்ணிடணும். இப்படியே போட்டிங்கன்னா அது 700 ரூபா ஆகுது. நல்லா உயர்ந்த குருணம் பண்ணிட்டீங்களா நல்லா இருக்கு. அப்படியே போட்டு கொஞ்சம் பெருசாகி. இது வேணுங்களா? அது வேண்டாம். நாங்கள் இதுவும் 1/2 கிலோ கொடுங்க. இது சுண்டல் சாப்பிட்றதுக்கு. இந்த ரசம் இதா? இது பூரா திங்ஸ் தான். ஒரு ட்ராலி பூரா ட்ரெஸ்ஸு, அது இது பருப்பு கிருப்புன்ட்டு போகிற பக்கம் அம்மா வாங்கிக்கிட்டே போகிறேன். என்ன பண்ணுவேன்னு தெரில. தேன் பாருமா, தெரியல, அப்படிதான் சொல்கிறாங்க. சாப்பிட்டு பாரு, முட்டாயில் தொட்டு சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கு. ஏங்க நீ சாப்பிட்றதில்ல எப்படி? ஆஹானா குட்டமக்கு போகிற வழியில் கோயிலில் போய் சாமி கும்பிடலாம். எந்த கோயிலுக்கு போகிறோம்னா பண்ணாரி கோயிலுக்கு போகிறோம். போகிறப்பவே போகலான்னு பார்த்தோம், ஆனால் ஃபாரஸ்ட்டு டைம் ஆயிருங்கிறனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக மைசூர் கிளம்பியாச்சு. ரிட்டர்ன் வரப்போ சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். போகலாமா? புளியோதரை இருக்கும், சாப்பிடலான்னு பார்த்தேன். அக்கா ஒரு நிறைய இருக்குமா? கருவாடு மலையே இருக்கு. நாங்கள் என்ன போனோம்ல இது பண்ணுறோம். இது என்னது? கறி கருவாடு. இது வந்து இது என்ன கருவாடு? கருவாடா? கருவாடு இதுதான் கருவாடு. இதுதான் கருவாடு. அது என்ன கண்ணாடி பேடு வஞ்சரமா? அதெல்லாம் பாரு என்னன்னு தெரியல, கண்ணு மாதிரி மாசி கருவாடா? அது உப்பா இருக்குமா?